Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா ஸ்குவிட் கேம் சீசன் 3 the ஃபைனல் சீசனோட சீரிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்குவிட் கேம் சீசன் 3 மட்டும் இல்லாமல் சீசன் 1, 2, 3 எல்லாருமே பார்த்து முடிச்சவங்க உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு சீசன், த ஹோல் சீசன் எப்படி இருந்துச்சு, அப்புறம் சீசன் 3 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் அஃப்கோர்ஸ் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அதை பற்றி மட்டும் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ரிவ்யூக்குள்ள போயிடலாமா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸ்குவிட் கேம் இட்ஸ் ரியலி லைக் வந்து செதுக்கப்பட்ட டிசைன் பண்ண கேரக்டர்ஸும் ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு ஆரம்பத்திலே. சரிங்களா? நான் வந்துட்டு சீசன் 1 வெளியாகி பார்க்கல, சீசன் 2 வெளியாகி ஆக்சுவலி இந்த வருஷம் தான் நானே பார்த்தேன். சீசன் 1லேருந்து சீசன் 2 நான் கடைசியாக பார்த்தேன். இப்போ சீசன் 3 வெளியாகணுச்சுல, இப்போ சீசன் 3 வெளியாகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 or 3 days முன்னாடி மொத்த சீசனும் பார்த்தேன். சீசன் 1ல வந்துட்டு ஒரு 9 எபிசோடு, 9 hours, ஒவ்வொரு எபிசோடும் 1 hour கிட்டத்தட்ட வரும். 9 hours ஸ்பெண்ட் பண்ண. சீசன் 2 வந்துட்டு ஒரு 7 எபிசோடு, 7 hours ஸ்பெண்ட் பண்ண. இப்போ வந்துட்டு சீசன் 3 வந்துட்டு 6 எபிசோடு விட்டுருந்தாங்க. ஓகேவா? 6 hours ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரே நைட்டில் இப்போ பார்த்து முடிச்சாங்க. 6 hours வந்துட்டு ஒரே நைட்டில் வந்துட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணேன். நேற்று ஸ்பெண்ட் பண்ணேன். சரி, ஒரே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி உண்மையில ஒரு மாதிரி ட்ராமாவாக ஆயிடுச்சு. ஓகேவா? யாராச்சும் பார்க்கறதா இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க நைட்டில் பார்க்கறதுலாம். ஓகேவா? கொஞ்சம் உங்களுக்கு மென்டலி கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணதுக்கு வாய்ப்புகள். லைக் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ பர்சனலாக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். சரிங்களா? முக்கியமாக வந்துட்டு அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோ ஜியான். சரிங்களா? அந்த ஆக்டர்ஸ்லாம் நம்ம அதை சொல்லிடுவோம். எல்லா ஆர்டிஸ்டும் சரிங்களா, சப்போர்ட்டிவ் ரோலாக இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்கப்பட்ட ரோலை கரெக்டாக பண்ணாங்க. முக்கியமாக இந்த ஹீரோ கேரக்டர் ஜியானும், அதுக்கப்புறம் நம்ம மாஸ்க் மேனு அவரும் வந்துட்டு ரொம்ப லைக் வந்து அஃப்கோர்ஸ் ஹீரோனாலே வந்துட்டு சாக்ரிஃபை பண்ணோம் அந்த மாதிரி எடுத்துருந்தாங்க. ஓகேவா? இந்த சீசன்ல வந்துட்டு வில்லனை வந்துட்டு எனக்கு என்னமோ ஹீரோ மாதிரி தெரிஞ்சாருங்க. வில்லனை டக்குன்னு வந்துட்டு ஒரு ப்ரொட்டகனிஸ்டா மாட்டி விட்டாங்க கடைசியில. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சுங்க. சரிங்க? என்னதான் வில்லனா இருந்தாலும் வந்துட்டு அவனுக்குள்ள நெஞ்சுக்குள்ள ஹீரோ இருக்கும், லைக் வந்து மனசாட்சி இருக்கும், அந்த மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. செம்மையா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் குவாலிட்டி, ப்ரொடக்ஷன் குவாலிட்டினா வேற லெவல்ல இருந்துச்சு. அதை பத்தி நம்ம பேசவே தேவையில்லை. லைக் வந்து என்ன சொல்றது, கேமரா ஒர்க் எல்லாம் பேட்டர்ன்ஸ்லாம் ஒரே மாதிரி தாங்க இருந்துச்சு. ஓகேவா? முக்கியமா சீசன் 3 1 2 3 இதுக்கு முன்னாடி 2 சீசன் பார்க்காதமே இந்த சீசனை பார்க்காதீங்க. லைக் வந்து இது ஃபுல்லா கண்டினியூஷனா போகுது. பெட்டர் உட்காந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சரி, டைம் இருக்கிறப்போ சீசன் 1 ஒன்று பார்த்துட்டு சீசன் 2 ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் வந்து ஒன்று இன்டர் கனெக்ட் தான். ஓகேவா? ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சீசன் 3 கொள்வாங்க. அப்பதான் உங்களால் ஒரு கேரக்டர் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே? ஸோ த ஸ்டாரி வைஸ் வந்துட்டு இந்த ஃபினாலின்னு சொல்றதுனால நான் ஏதோ ஒரு ஹாப்பி எண்டிங் இருக்கும், செம்ம ஹாப்பி எண்டிங் இருக்கும். ஹீரோனாலே காப்பாற்றிடுவான். லைக் வந்து ஹீரோனாலே பொழைச்சிருவான், சாக மாட்டான், வில்லனை போட்டு தள்ளிடுவான், இந்த கேமை ஃபுல்லாக டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவான் அப்படின்னு வந்துட்டு நான் பார்த்தேங்க. சரிங்களா? ஸோ பார்த்தப்போ வந்துட்டு ஓப்பனிங் சீனே வந்துட்டு ஜியானா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அமைதியா, தம்பி நீ இந்த சைட்ல உட்காருப்பா, பசாம உட்காருப்பான்னு சொல்லிட்டு எந்த ஒரு டைலாக்ஸும் பெருசா இல்லாம அப்படியே லைக் வந்து அமைதியா உட்கார வச்சுட்டாங்க. அந்த கேரக்டர் வந்துட்டு லைக் வந்து ஹோப்பே, நான் இன்னும் எந்த ஹீரோட இருக்கேன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஹோப்லெஸ்ஸா இருந்துச்சு அந்த கேரக்டர். என்னால யாருமே காப்பாற்ற முடியல, என்னால நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, லைக் வந்து நானும் செத்து போயிடுறேன், என்னை போட்டு தள்ளிருங்க அந்த மாதிரி இருந்துச்சு. மற்ற கேரக்டர்லாம் வந்துட்டு அவங்களோட கேரக்டர் வந்து ரோல் பிளே பண்ணிக்கிருப்பாங்க. மற்ற கேரக்டர்லாம் வந்துட்டு அதை தழுவி கதை ஓடிக்கிருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ரொம்ப கனெக்டாக இருக்கிற ரொம்ப ஓகேவா மேஜரான கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ, ஓகேவா, ஜியான், அதுக்கப்புறம் மாஸ்க் மேனு, ஓகே, அதுக்கப்புறம் அந்த பிளேயர்ஸ். ஓகே, பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டா அந்த அம்மா பையன், ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ரெக்னென்ட் லேடி கேர்ள் இருப்பா ஒருத்தி, அதுக்கப்புறம் அவனோட எக்ஸ் ஃப்ரெண்ட் அங்கே ஒருத்தன். அந்த கேரக்டர் வந்து அவன் நல்லவன கெட்டவன கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி 2 டபுள் மைண்டோடய கொண்டுட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினான கேரக்டர் இவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒன்று பாய்ஸ் மாதிரி ஒருத்தி வருவாள். லைக் அந்த லேடி தான் வந்துட்டு ஆக்சுவலி அந்த லேடி தான் செம்ம ஃபைட் தான் பண்ணுவா. அது ஃபைட் பண்ண பார்க்குறப்பெல்லாம் செம்ம ஆர்வமாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். கடைசி அந்த லேடியும் போட்டு தள்ளிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா அந்த லேடியை போட்டு தள்ளினீங்க அந்த மாதிரி இருக்கும். அந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையில லிட்டரலி எனக்கு அழுந்துட்டேன். உண்மையிலே செம்ம எமோஷனலாக இருந்துச்சுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப லைக் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ ஸ்டார்டிங் பார்க்குறப்போ வந்துட்டு என்னடா அது ஹீரோ பசாம இருக்கானே. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு, சர்வைவ் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாரையும் கொல்லாம வந்துட்டு சர்வைவ் பண்ண பார்க்கலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சில பேர் கொன்னாதான் வந்துட்டு நம்மளால அடுத்த கேம் சர்வைவ் பண்ணணும்னு பட்சத்துல ஃபோர்ஸ் பண்ணி வேற வழியே இல்லாம எல்லாத்தையும் சில பேர் கொன்னுட்டு அவர் வந்துட்டு நகர்ந்து போய்கிட்டே இருப்பாரு.
ஓகே. ஸோ நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ் இருந்துச்சு, நிறையா சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஸோ ரோல்ஸ் தான் இருந்தாங்க. அதெல்லாம் டக்கு டக்குன்னு யார் தேவையோ நீ போப்பா தம்பி, நீ எல்லாம் சாவு, எல்லாம் நீ சாவு நீ சாவு நீ சாவுன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு இந்த 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 சீசன்ல வந்துட்டு மொத்தம் 3 கேம் இருந்துச்சு. ஸோ 3 கேம் வந்துட்டு அந்த கீ அண்ட் நைஃப்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேம், சர்வைவிங் கேமு. அப்புறம் 2வது வந்துட்டு அந்த என்ன அந்த கம்பி ஜம்ப் அண்ட் ஜாக்கா, அந்த குதிச்சு குதிச்சு போனோமே, அந்த கம்பி சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த கேமு. அதெல்லாம் அந்த கேம் ரொம்ப ஒவ்வொரு கேம்லயும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஆளுங்க வந்துட்டு செத்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கேம்ல வந்துட்டு அந்த ஒரு கேர்ள்ஸ் ஒன்று, ஒரு உமன் லேடி இருக்குன்னு சொல்லுவாங்க, சண்டை போடுவாங்களே, அந்த ஃபைட் சீன் தான் செம்மையா இருந்துச்சுங்க. செம்மையா இருந்துச்சு. அந்த 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 பொண்ணு, அந்த லேடி வந்து ஃபைட் பண்றதை பார்த்தா நம்மளுக்கு செம்ம ஆர்வமா இருக்கு, செம்மையா இருந்துச்சு. ஆனா பின்னாலே முதுகுலேருந்து குத்துவேங்க, அந்த மாதிரி இருக்கும். அது அந்த சீன் கொஞ்சம் ஒரு மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் அதே சீன்ல வந்துட்டு சொந்த அம்மா வந்துட்டு அந்த பையன் அந்த அம்மா பையன் கேரக்டர் இருக்கும்ல, சொந்த அம்மா வேற வழி இல்லாம அந்த பையனே போட்டு கொண்டுருவாங்க. அதுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். அந்த கேரக்டர் தான் நான் அழுந்துட்டேன். ஓகே, அது இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2வது கேம்ல வந்துட்டு அந்த பொண்ணை போட்டு அந்த பிரெக்னன்ட் லேடி, அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு குழந்தைய பிறந்துடும். ஸோ ஜியான் கிட்ட தான் மொத்த பொறுப்பையும் ஒப்படைப்பாங்க. நான் இல்லாட்டி கூட நீ தான் அந்த குழந்தைய சேஃபா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் வந்துட்டு அந்த காலு வந்துட்டு இன்ஜுரியா இருக்கும். ஸோ அந்த 2வது கேம்ல அந்த பொண்ணு உளுந்து செத்துருவா. ஸோ அதுவும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். செம்ம ஆக்டிங்க, பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பின்னி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் பின்னிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ்ல, செம்மையா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3வது கேம்ல ஆப்வியஸ்லி வந்துட்டு அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஸ்பாய்லர் அலர்ட், இது ஸ்பாய்லர் தான் இருக்க போகுது. ஸோ பெட்டர் நீங்க வந்துட்டு சீரீஸை பார்த்துட்டு இந்த ரிவ்யூவை பாருங்க, சரிங்களா. ஸோ கடைசியில அந்த கடைசி கட்டம் போறதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சிருவோம். அந்த போலீஸோட தரப்பாரு, நம்ம மாஸ்க் மேனோட தம்பி, ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து குண்டடிப்பட்டு போயிட்டான். ஓகே, சாவரனை காப்பாத்திட்டானுங்க. செகண்ட் சீசன்ல வந்தப்போ அவனை வந்துட்டு, எப்பா தம்பி நீ வந்துட்டு போலீஸ்லாம் இல்ல, டிராபிக் போலீஸ்ல வேலை செய்யன்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு ஒரு ஓரத்தில் தள்ளிடுவானுங்க, அவன் உண்மையா சொன்னா கூட. ஓகேவா. ஸோ ஓகே, அவன் கேரக்டர் வந்துட்டு என்ன சொல்றது, எவ்வளவு நாள் தாண்டா தேடிக்கிட்டே இருப்பான் அந்த ஐலனை, அந்த மாதிரி இருக்கு. போதும்டா, முடியலடா. ஒரு படத்துல வந்து எஸ்.ஜே. சூர்யா சொல்லுவாரு பாத்தீங்களா, டே சும்மாறா, அந்த மாதிரி தான். டே சும்மா இருப்பா, நீ சும்மா இருந்தாலே போதும்பா, அவனுக்கே தப்பிச்சு வந்துருவாங்க. நீ ஏன்டா தேடுறான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. தேடிக்கிட்டே இருக்காங்க, ஒரு 2 சீசனா தேடிக்கிட்டே இருக்கான். கடைசியில வந்துட்டு ஒரு மாதிரி கடைசி எபிசோட்ல தான் வந்துட்டு ரஷ்ஷிங்கா முடிச்சானுங்க. அவன் சீக்கிரமா தேடி வந்த மாதிரியும் உள்ளுக்கு பூந்த மாதிரியும் அந்த மாதிரி ரஷ்ஷிங்கா முடிச்சானுங்க. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்னு கேரக்டர் சொல்ல மாட்டேன். அந்த ஒரு அப்பாவோட பொண்ணுக்கு வந்துட்டு, அந்த பொண்ணுக்கு கேன்சர், பிளட் கேன்சரா என்னமோ கேன்சரு. அந்த பொண்ணுக்காக காசுக்காக வந்து அந்த பொண்ணை குணப்படுத்துறதுக்காக அவங்க அப்பா கேம்ல வந்திருப்பாரு. அந்த பொண்ணு கூட பழகின, அந்த சின்ன பொண்ணு கூட பழகின ஒரு லேடி, அவளும் வந்துட்டு ஒரு அந்த அந்த என்ன சொல்றது ஷூட்டரா, ஒன் ஆஃப் த ஷூட்டரா வந்திருப்பா. அவ வந்துட்டு அவங்க அப்பா அந்த அப்பாவை காப்பாத்துற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. அது ஒரு பேரலா பின்னாடி ஓடிக்கு இருக்கும். இந்த ஒரு கதைக்குள்ளேயே ஒரு 5-6 ஸ்டாரி லேயர்ஸ் வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா. இங்க கட் பண்ணா இங்க கட் பண்ணா இங்க. ஆனா வந்துட்டு உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், இந்த கேம்ல இவன் செத்துருவான், உங்களால வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்காதுங்க. அந்த கடைசி எபிசோட் மட்டும் தான் ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு. எனக்கு ஒரு செம்ம ட்விஸ்டா இருந்துச்சு கடைசி எபிசோட் 6 வந்துட்டு எனக்கு செம்ம ட்விஸ்டா இருந்துச்சு. ஸோ செம்ம ட்விஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து அந்த போலீஸ் கேரக்டர். ஓகேவா. அதுக்கப்புறம் ஓகே நல்லா கவர் பண்ணிட்டேன்னா சரி. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கேரக்டரை பார்த்துக்கிறப்போம், உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். லைக் ஒரு கேரக்டர் பார்த்துக்கிறப்போம் ரொம்ப நேரம் அந்த ஒரு கேரக்டரோட போர்ஷனையே ஓடிக்கி இருக்கும். அதுக்கப்புறம் இவன் எங்கடா அந்த மாதிரி கேட்போம். இந்த கேரக்டர் இங்க ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஜியானை காமிச்சானுங்களா, யாரையும் காமிச்சாங்க. ஒரு லேடி கேரக்டரா அந்த அப்பா அந்த அம்மாவோட கேரக்டர் காமிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தோணுச்சு அந்த கேரக்டருங்க, அந்த போலீஸ் கேரக்டருங்க அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுச்சு. எங்க அந்த போலீஸ் வரவே இல்லைன்னு சொன்னா கட் பண்ண டக்குன்னு அந்த போலீஸ் கேரக்டரோட சீன் வருங்க. ஸோ நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி வந்து அவங்க அந்த சீரீஸோட ரைட்டிங்கே நம்மள ப்ரெடிக்ட் பண்ண வச்சுட்டாங்க. அவனுங்களே ப்ரெடிக்ட் பண்ணாங்க, இவன் இந்த சீனை பார்த்தா அவனை தான் யோசிப்பான், ஸோ இந்த சீனை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஓகேவா. ஸோ நம்மளால வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம நினைச்சு பார்த்தோமா, இந்த கேரக்டர் எங்கன்னு சொன்னா கட் பண்ணா இந்த சீன் வரும். ஓகேவா. நீங்க யோசிக்கிறதுக்குள்ள அந்த சீன் வந்துடும். ஸோ எல்லாருக்கும் ஒரு கரெக்டான டைம் ஸ்பேஸை கொடுத்து எல்லாருக்கான ஸ்டாரியை வந்துட்டு ஒவ்வொரு எமோஷனை அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. சரிங்க. இந்த படம் இந்த சீசன் முழுக்காவே ஃபுல்லா எமோஷனல் பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா.
இந்த சீசன் முக்கியமா சீசன் 3 முக்கியமா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாருக்கூடயும் எமோஷனலா கனெக்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால. ஒவ்வொரு கேரக்டர் கூடயும் ஜியானா இருக்கட்டும், ஓகே, அந்த அந்த அம்மா பையன் கேரக்டரா இருக்கட்டும், அந்த பிரெக்னன்ட் லேடி அவ சாவா இருக்கட்டும், அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அவனோட மனநிலை என்ன, மென்டலி எப்படி எஃபெக்ட் ஆயிருக்காங்க ஒவ்வொரு கேரக்டரும், அந்த அளவுக்கு நம்மளால இது பண்ண முடியும். ஆனால் நல்ல ஒரு கதை. பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் R-rated. ஆக்சுவலி இந்த படம்லாம் வந்துட்டு ஒரு ஃபேமிலியா பார்க்க வேண்டியது. ஆனால் வந்துட்டு இது R-ratedனால எல்லாத்தையும் புட்டு பொழக்கிறானுங்க, ரத்தம் தெறிக்க சீன்ஸ்லாம் இருக்கு, அதனால ஃபேமிலிஸ்லாம் பார்க்க முடியாது கண்டிப்பா. பட் இது செம்மையான ஒரு மெசேஜ் சொல்றதுனால ஒரு படம். லைக் வந்து நல்ல ஸ்டாரிப்பா. அதை இந்த ஸ்டாரிலாம் R-rated தான் எடுத்து ஆகணும், ஓகேவா, பிகாஸ் அந்த கேம் அப்படி, ஓகேவா. ஸோ காசுக்காக அந்த ஒரு சின்ன பிறந்த குழந்தைய கூட கொல்ற அளவுக்கு அந்த காசு வந்துட்டு மாத்தோம். சைக்காலஜிக்கலி நம்மளை வந்துட்டு இப்படி டியூன் பண்ணிரும் அப்படின்னு வந்துட்டு லைக் வந்து ஒரு இன்டைரக்டா அந்த மெசேஜ் இருக்கு, ஓகேவா. லைக் வந்து காசு என்ன பண்ண வைக்கும். கடைசியில் வந்து அந்த பிறந்த குழந்தை இருக்கணும், அந்த பிரெக்னன்ட் லேடியோட அந்த பேபி வந்துட்டு ஜியான் பொறுப்புல தான் இருக்கும். பட் அதுக்காக ஸ்பாயிலர் அலர்ட், ஜியான் வந்து உயிரே விட்டுருவார் லிட்ரலி. உண்மையிலே அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கடைசி எபிசோட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. கடைசியாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, எனக்கு அது உண்மையிலே எனக்கு வந்து மனசு ரொம்ப, நான் ரொம்ப அந்த கேரக்டர் கூட கனெக்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால கேரக்டர் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன். அதனால வந்துட்டு மனசுலாம் ரொம்ப பாரமா, நீங்க இந்த சீசன் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுலாம் பாரமா இருக்கும். இந்த கேரக்டர் இப்படி போட்டு ஐயோ செத்துட்டானே அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. அது அந்த லாஸ்ட் சீன்லாம், லாஸ்ட் ஷார்ட்லாம் வந்துட்டு, அந்த லாஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு அந்த மொத்த ஹைலைனே வந்துட்டு வெடிக்கிற மாதிரி, ஓகே, மாஸ்க் மேன் வந்துட்டு பாம்லாம் செட் பண்ணிருப்பாரு, மொத்த ஐலனே வந்துட்டு தரமட்டமாயிரும். ஸோ அந்த பிளாஸ்ட் தொடங்குறப்போ வந்துட்டு ஜியான் கண்ணு தொடர்ந்துருப்பாரு, செத்துருவாரு. அந்த கண்ணில் வந்துட்டு அந்த அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த வெடிக்கிற அந்த எக்ஸ்ப்ளோஷனோட ரிஃப்ளெக்ஷன் அவர் கண்ணில் தெரியும். அதை வந்துட்டு அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சீன் எடுத்திருப்பாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஓகே, இதாண்ட ஃபைனல் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கட்டத்தெல்லாம் வந்துட்டு ஒரு 5வது எபிசோட்னு நினைக்கிறேன், சரிங்களா. மாஸ்க் மேன் வந்துட்டு அவர் தான் அவர் கூட ஃப்ரெண்டா இருந்தது, ஹீரோ கூட ஃப்ரெண்டா சீசன் 2ல என்னது சொல்லாம வருவார் பாத்தீங்கன்னா, மாஸ்க் மேன் ஒரு பிளேயரா வருவார் பாத்தீங்கன்னா மாஸ்க் மேனு. ஸோ வந்து அதை ரிவீல் பண்ணுவாரு, அந்த மாஸ்க் மேன் வந்துட்டு நான் தான் அப்படின்ட்டு. ஜியான் வந்துட்டு அந்த ஒரு எமோஷனல் வந்துட்டு கன்வே பண்ணியிருப்பாரு. லைக் வந்துட்டு கத்தி எடுத்து போட்டுருவேன் அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வெறியில ஏமாத்திட்டேடா அப்படின்ட்டு ஒரு பிட்ரேயல்ல இருப்பாரு. ஓகே, நான் என்னை ஏமாத்திட்டே நம்பிக்கை தோண பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த ஒரு சீன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் வந்து மாஸ்க் மேன் வந்துட்டு லிட்டரலி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாரு எனக்கு. அந்த நேரத்துல வந்து மாஸ்க் மேன் வந்துட்டு எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, ஒரு மாதிரி இவன் கெட்டவனா இருந்தாலும் ஒரு நல்லவன் இருக்கான்ப்பா அவன் இதுக்குள்ள அவனுக்கு ஏதோ ஒரு கில்ட் இருக்குன்னு ஒரு மாதிரி காமிப்பாருங்க. கில்ட் இதுவும் ஒன்று இருக்கு. அப்புறம் கட் பண்ணா அவரோட ஃபிளாஷ்பேக் வரும். பார்த்தா அவரும் ஒரு பிளேயர் தான், அவரும் ஒன் ஆஃப் த பிளேயர் தான், பிளேயர் வின்னரு. ஸோ வின்னரா இருந்துகிட்டே டக்குன்னு வந்துட்டு இந்த கேம்குள்ள ஒரு போஸ்ட் மாஸ்க் மேனா போஸ்ட்க்கு வந்துட்டாரு. ஓகே, ஸோ அவருக்கும் இந்த மாதிரி நம்ம ஹிலாம் இருப்பார்ல, அந்த ஒரு கிழவன் இருப்பான த ஃபவுண்டர் ஆஃப் த ஸ்குவிட் கேம். ஸோ அவர் தான் இந்த மாதிரி சான்ஸ் கொடுப்பாரு. அவருக்கு கிடைச்ச மாதிரி சான்ஸா இந்த மாஸ்க் மேன் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கொடுப்பாரு. இந்த கத்தி எடுத்துக்கோ, நீ எதை போட்டு தள்ளு, நீயும் அந்த குழந்தைய வந்து தப்பிச்சிருங்க. ஆனா நம்ம ஹீரோனால கொல்ல மாட்டாரு, யாரையும் கொல்ல மாட்டாரு. ஓகே, நம்ம வந்துட்டு எதுனா களத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைய தான் ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாரு. கடைசி வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு தான் கண்டிப்பா சொல்ல, ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு அந்த கேரக்டரை. ஸோ அழகான ஒரு எண்டிங், பட் வந்துட்டு ஒரு சோகமான எண்டிங் கூட. அதுக்கப்புறம் கட் பண்ணா கதை எங்க முடியுதுன்னா, இது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல, அமெரிக்காவில் முடியுது, யுஎஸ்ஏல முடியுது. ஸோ கட் பண்ணா நம்ம இவரு என்ன நம்ம ஹீரோட ஜியானோட பொண்ணை காட்டுறாங்க. பொண்ணு பெருசாச்சு பார்க்க போனா சீசன் 2லயே வந்துட்டு ஜியான் வந்துட்டு அவர் பொண்ணு கூட இருக்கணும், பொண்ணே வளர்ந்துருச்சு. ஸோ நம்ம வில்லன் இருக்கல மாஸ்க் மேனே, அவர் பொண்ணு வீட்டுக்கு போய் அவர் கடைசியா சட்டையும் நம்ம ஹீரோ போட்ட சட்டை, அந்த பிளேயர் சட்டை 4, 5, 6 நம்பர் போட்ட சட்டையும் இறந்துட்டு வேறு செத்துட்டாரு, உங்க அப்பா செத்துட்டாருன்னு வந்துட்டு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் ஒரு பேங்க் கார்டு கொடுப்பாரு. அதுல வந்துட்டு ப்ரைஸ் மணி இருக்கும், ஓகேவா. ப்ரைஸ் மணியும் வந்துட்டு காசையும் கொடுத்துட்டு போயிடுவாரு. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அந்த ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு குட் எண்டிங். அதுக்கப்புறம் அந்த பேபியை சொல்ல மாட்டேன், அந்த பேபியும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ண எடுத்துப்பாரு. லைக் வந்து எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காரு இல்லைன்னு தெரியல. அந்த பேபி பற்றி ஒன்றும் காமிக்கவே இல்லைங்க. லைக் வந்து அதை அப்படியே முடிச்சுட்டாங்க. ஸோ எதுவும் காமிக்கல. லைக் வந்து அவர் தான் கேரி பண்ணிட்டு போற மாதிரியே கடைசியாக முடிச்சிருந்தாங்க. ஓகே, ஒரு குட் எண்டிங் தான். ஓகே, ஸோ
கதைக்கு அந்த கோரியால அந்த ஸ்குவிட் கேம் முடிஞ்சிருச்சு. பட் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் கூட இல்ல. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் தான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு விட்டுருந்தாங்க. அதுல வந்துட்டு நம்ம நம்ம கேட் அவங்க அவங்க பேர் என்ன, ஒன் செகண்ட். அதுல வந்துட்டு கடைசி எபிசோட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிளைமேக்ஸ்ல கடைசி சீன்ல வந்துட்டு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அதாங்க நம்ம டார் ராக்னோராக்ல வந்துட்டு ஹெலாவா வருவாங்களே. ஹெலாவா அவங்க அவங்க பேர் நான் வந்துட்டு பாத்துறேன். ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேர் வந்துட்டு கேட் பிளன்ஷெட். யா, கேட் பிளன்ஷெட் யூஎஸ்ல இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அந்த கேம் விளையாண்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இருங்க. யா, அவங்க வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரிக்ரூட்மேன் வந்துட்டு கேம் விளாட மாட்டான். ஸோ அந்த கேம் விளையாடி இருப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலி இதுல இருந்து என்ன காமிக்கிறாங்களா, ஒரு டீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து அமெரிக்காலே இந்த கேம் இருக்கு, இந்த கேம் வந்து நடந்துக்கு இருக்கு, அமெரிக்காலே வந்து ஸ்குவிட் கேம் நடந்துக்கு இருக்கு. ஸோ எனக்கு நான் எப்படி பார்த்தேன்னா ஆக்சுவலி, ஸோ இன்னொரு ஸ்குவிட் கேம் புது சீசன் அது அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி வரப்போகுது அப்படின்னு எனக்கு தான் லீடப்பா தோணுச்சு. உங்களுக்கு தான் எப்படி தோணுச்சு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஆக்சுவலி நான் மொத்த கதையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் முதலே சொல்லிட்டேன், இட்ஸ் ஸ்பாய்லர் ரிவ்யூ. ஓகேவா? ஸோ நீங்க பார்த்துட்டு கூட பார்க்கலாம், இல்லாட்டி பெட்டர் நீங்க எல்லா சீசனும் பார்த்துட்டு பாருங்க. சரிங்களா? டைம் இருக்கப்போ செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி நான் வந்து இதுல எல்லா லாங்குவேஜ்லயும் டப்பிங் இருக்கு. நான் வந்து டப் தான் பார்த்தேன், தமிழ் டப் தான் பார்த்தேன். கொரியன், பட் கொரியன்ல நீங்க உங்களுக்கு புரிஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அவ்வளவு கிளியரா உங்களுக்கு அந்த எமோஷனல் கனெக்டா இருக்கும். தமிழ்லயும் அவங்க டப் பண்ணும்போது அவ்வளவு எமோஷனலி கனெக்ட் பண்ற மாதிரி தான் அவங்க டப் பண்ணியிருந்தாங்க, அந்த எமோஷனலோட டப் பண்ணியிருந்தாங்க. பட் அங்கங்க ரொம்ப பேட் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க, அவ்வளவு கெட்ட வார்த்தை. ஸோ உங்களால ஃபேமிலிக்குள்ள உட்காந்து பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு கெட்ட வார்த்தைகள்லாம் ரா இருந்துச்சு. எதுவுமே இந்தியாவில நம்ம தமிழ் படத்தெல்லாம் எடுத்துன்னா பீப் போட்டிருப்பாங்க. பட் இங்க வந்துட்டு பீப்லாம் இல்ல, இந்த டப்பிங் தானே வச்சு விடு, பீப்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கெட்ட வாட்டெல்லாம் இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த படம் அஃப்கோர்ஸ் 18+ தான் பார்க்க வேண்டியது. பட் நெட்ஃபிளிக்ஸ் விளையாச்சுல யார் ஒன்றும் பார்க்கலாமே. ஓகே, ஸோ நல்ல ஒரு மெசேஜ் சொல்ற படம், நல்ல ஒரு ஸ்டாரி உள்ள படம். ஓகேவா? சீரீஸ்னால கண்டிப்பா ஒரு மாதிரி ஜவ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டர் கூட கனெக்ட் ஆகிறப்போ, அவங்க கூட டிராவல் பண்ணிக்கிறப்போ உங்களுக்கு அது போரே தெரியாது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ கேம்ஸ் வைஸ் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு இழப்பு இருக்குல்ல, ஒரு கேரக்டரோட எண்டிங் இருக்குல்ல, அது முக்கியமாக ஹீரோட எண்டிங் வந்துட்டு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஸோ மொதவாக உட்காந்து பார்த்தா ரஷ்ஷிங் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கதை ஓட்டும் உங்களுக்கு, அந்த ஸ்டாரி நவுடுது உங்களுக்கு ரொம்பவே புரியும். சரிங்களா? ஸோ நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. நான் நினச்சேன் வந்துட்டு 3 எபிசோட் செப்பரேட்டாக, 3 எபிசோட் செப்பரேட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. ஸோ ஒரேடியா வந்துட்டு 6 எபிசோட ஒரே நாள் ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ரிலீஸ் பண்ணதுனால ஏகப்பட்ட பேர் வந்துட்டு பார்த்தாங்களா ஒரே நேரத்தில். ஆக்சுவலி நெட்ஃபிளிக்ஸ்லேயே டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சா. சரிங்களா? ஸோ அவ்வளோ பேர் வந்து ஸ்குவிட் கேம்ஸ் சீசன் 3க்காக லாஸ்ட் சீசனுக்காக வெயிட் பண்ணிக்கிறாங்க என்ன மாதிரி. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு சீசன் 3 பார்த்துட்டீங்க, மொத்த சீசனும் பார்த்துட்டீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ யா, சொல்லி முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.